கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக வருடந்தோறும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே லெந்து நாட்களை நாம் அனுசரிப்பது உண்டு. அதோடு புனித வெள்ளி என்ற நாளையும் நாம் அனுசரிப்பதுண்டு. அந்த புனித வெள்ளி நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவர் சிலுவையிலே நின்று சொன்ன 7 பொன்மொழிகளையும் நாம் தியானிப்பதுண்டு. இந்த நாளிலும் அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன முதலாவது வார்த்தை அது மன்னிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. வேர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். முதலாவது ஆண்டவர் சிலுவையிலே ஒரு மன்னிப்பின் வார்த்தையை சொல்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவமுள்ள ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் முதலாவது வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23 அதனுடைய 34வது வசனத்திலே முதலாவது வார்த்தையாக சிலுவையிலே நின்று கொண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார்? முதலாவதாக பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்கும்படியாக, பாவமுள்ள ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, அந்த சாகிற ஆத்துமாக்களை மீட்கும்படியாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. வேதத்திலே நாம் புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் அந்த மனிதன்? திமிர்வாதமாய் வியாதியோடு இருக்கிற அந்த மனிதன். அவனுடைய வாழ்க்கையில என்ன பலவீனம்? அவனுடைய வாழ்க்கையில திமிர்வாதமான வியாதியோடு கூட அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த மார்க்கு 2:3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பாவத்தின் மூலமாக வந்த வியாதி நிமித்தம் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், பாரப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் அவனுடைய பின்னிலைமையை பார்க்கிறார். எதனால் இந்த வியாதி இவனுக்கு வந்தது? எதனால் இந்த கஷ்டத்தை இவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான்? எதனால் இந்த கஷ்டத்தை அவன் வருடந்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் சொல்லி ஆண்டவருடைய உள்ளானதை அறிந்து அந்த வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார், அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் சிலுவையிலே உங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய கைகளையும் கால்களையும் விழாவையும் தலையையும் சிரசையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த புனித வெள்ளி நாளிலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கதறி கொண்டிருக்கிறார். நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் ஆண்டவரை போல ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.